ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்று திருப்பாவையிலே 25வது பாசுரம் 25வது அனுபவத்திலே ஒருத்தி மகனாய் என்கின்ற வார்த்தையையே ஆச்சாரிய அனுபவத்திலே நாம் இன்று அனுபவிக்கலாம். கண்ணன் தேவகிக்கு புத்திரனாய் பிறந்து யசோதையினிடத்திலே வளர்ந்தது போலே ஆச்சாரியரும் காயத்ரியிலே பிறந்து அஷ்டாட்சரியிலே வளரக்கூடியவர், அல்லது திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து அப்படின்னு பூர்வர்கள் எல்லாமும் சொல்றபடிக்கும் நாம் அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். சரி, ஓரிரவில் ஒளித்து வளரன்னு சொன்னா யாதவ பிரகாஷரோடு கங்கா யாத்திரை சென்ற ராமானுஜர் யாத்திரையினுடைய மர்மத்தை அறிந்து விந்திய இடத்திலிருந்து தம்மை ஒழித்து கொண்டு, விந்தியமலையின் இடத்திலிருந்து தம்மை ஒழித்து கொண்டு அந்த இடத்திலே ஓரிரவில் சத்தியவிரத கஷேத்திரம் வந்து சேர்ந்தாரே, அந்த வரலாற்றை நாம் கொள்ளலாம். தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்தன்னு ராமானுஜர் யாதவ பிரகாஷரிடம் வேதாந்த சிரவணம் பண்ணும் போது இவர் மகா மேதாவியா இருப்பதை பார்த்து சகிக்க மாட்டாதவர். அதனாலே இவரை கங்கையிலே தள்ளி மாய்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்திருந்தார். அதனாலே என்ன சொல்றார்? தரிக்கிலானாகி, தரிக்க மாட்டாதவனாக தீங்கு நினைந்த, அப்படி அவருக்கு தீங்கு நினைத்தார். அதிலிருந்து பிழைப்பித்து, அப்படின்னா பிழைப்பித்துங்கிறதுக்கு ரெண்டு பொருள் உண்டு. தப்பி போகும்படிக்கு செய்து அல்லது உஜ்ஜீவிக்க செய்துன்னு அர்த்தம், ரெண்டு அர்த்தம். ராமானுஜர் விஷயத்துல இந்த ரெண்டு பொருளுமே சங்கத்தமாறுது. எப்படின்னா, தன்னை மாய்க்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டிருந்த யாதவ பிரகாஷரனுடைய கருத்தை, அந்த கருத்து தப்பி போகும்படிக்கு செய்தார். ஆக முதல் அர்த்தம். இரண்டாவது, ஸ்வபலா துத்துரத யாதவ பிரகாசகான்னு எதிராஜ சப்தத்திலே சொல்றபடி யாதவ பிரகாஷரையும் திருவடிகளிலே சேர்த்து கொண்டு பிழைப்பித்தார், உஜ்ஜீவிப்பித்தார் அப்படின்னு இந்த இரண்டாவது பொருளும் கிடைக்கின்றது. ஆக பிழைப்பித்துங்கிறதுக்கு தப்பி போம்படிக்கு பண்ணினது, உஜ்ஜீவிக்க பண்ணினதுன்னு ரெண்டு அர்த்தம். நெருப்பென்ன நின்ன நெடுமாலே அப்படிங்கும் பொழுது உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யத் சோகவக்னிம் ஜனகாத்ம ஜாயாஹா ஆதாய தேனைவ ததாக லங்காம்னு மாருதியினுடைய பிரபாவ கீர்த்தனமான ஸ்லோகத்தில பிராட்டியினுடைய திருவயிற்றிலிருந்த சோக அக்னியை அப்படியே பெயர்த்து கொண்டு போய் அந்த நெருப்பினாலேயே திருவடியானவர் என்ன செய்தார்? லங்கையை கொளுத்தினார் அப்படின்னு சொல்லிற்று. அப்படி திருவாய்ப்பாடியிலே ஆயர்களுடையவும் ஆய்ச்சிகளுடையவும் வயிற்றிலிருந்த பய அக்னியை கொண்டு போய் கண்ணன் எம்பெருமான் கம்சனுடைய வயிற்றிலே சேர்த்தான் அப்படின்னு காட்டுறார். ஆக கண்ணன் தானே கம்சன் வயிற்றில் நெருப்பாய் நின்றதாக சொல்றது அப்படின்னா அந்த கருத்தும் இதுதான் அப்படின்னு. அப்படி கம்சனுடைய ஸ்தானத்திலே கலிபுருஷனை கொள்ளுவதனுடைய கருத்தும் இதுதான். கம்சன் கண்ணன் எம்பெருமான் திருவவதாரத்துக்கு வெகு நாட்களுக்கு முந்தியே அசரீரினுடைய வாக்கை கேட்டு மிருத பிராயனானான். அப்படித்தான் கலிபுருஷனும் எம்பெருமானார் திருவவதரிப்பதற்கு வெகுகாலம் முந்தியே கலியும் கெடும் கண்டுகொன்மின் என்ன நம்மாழ்வாரனுடைய திருவாக்கை கேட்டே மிருதப்பிராயனானான். கம்சன் கண்ணன் அவதரித்த பின்பு மரணமடைந்தது போலே கலிபுருஷனும் ராமானுஷன் இத்தலத்துதித்து இறந்தது வெங்கரின்னு அமுதனார் அருளி செய்தபடியே சுவாமி அவதரித்த பின்னே மாண்டு ஒழிந்தான் அப்படின்னு காட்டுறார்கள். மற்றும் ஒரு அனுபவத்திலே திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாட அதனால் வருத்தம் தீர்ந்ததாக இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தக்க செல்வம் துல்யசீல வயோ விருத்தாம் துல்யாபிஜன லக்ஷ்மணாம் ராகவோர்ஹதி வைதேகியும் தஞ்சேய மசிதேக்ஷனான்னு திருவடி சொன்னபடியே பிராட்டிக்கு தக்க பெருமாளும் பெருமாளுக்கு தக்க பிராட்டியுமாக அமைந்த தகுதியான செல்வத்தை பாடிக்கொண்டே வந்தோம் அப்படிங்கிறது அந்யாபதேசம். பெரிய பிராட்டியாரோடு ஒத்த செல்வம் உடையவர் சுவாமி எம்பெருமானார். நம் போல்வாருக்கு புருஷகார கிருத்தியம் பண்ணி எம்பெருமான் அடி சேர்ப்பிக்கையே பிராட்டிக்கு செல்வம். இதுவேதான் எம்பெருமானாருக்கும் செல்வமாகும். அதனாலே அவருடைய திருவடி சம்பந்தம் இல்லாதாருக்கு மோட்சமில்லை அப்படிங்கிறது சம்பிரதாயம். சேவகமும் யாம்பாடி அப்படிங்கிறதுல சேவகம் அப்படிங்கிற சொல் பரத்வ சௌலபியங்களை சொல்றது. தமிழிலே சேவகம் அப்படின்னு வீரத்திற்கு பெயர் அப்படிங்கிறதுனாலே பரத்துவம் இங்கே சொல்லப்பட்டது.
வடமொழி விகாரம் அப்படின்னு கொண்டால் சேவக விருத்தி செய்வது அப்படிங்கிறதுல சௌலபியம் இங்கே காட்டப்படுகின்றது. ஆக திருத்தக்க செல்வம் அப்படிங்கிறது திருத்தக்க செல்வம் என்றபடியாகும். ஒன் சங்கதை வாழ் ஆழியான் போலே அப்படின்னு பயனன்னாகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு ராமானுஷா நீ இந்த மன்னகத்தை திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு ஆக்கிய பின் அப்படிங்கிற பாசுரப்படியும் உலகில் திருந்தாதார் தம்மை திருத்திகையாகிற செல்வமன்றோ ஆச்சாரியர்களுடையது. ஆச்சாரியர்களுடைய செல்வமே அதுதானே. பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்ட அப்படிங்கிற ஈட்டிலே ஐதீகம் அதை காட்டியிருப்பதை நாம் இங்கே அனுசந்தித்துக் கொள்ளலாம். ஸ்காலித்தியே சாதிதாரம் அப்படின்னு ஆச்சாரிய லட்சணங்களிலே தலையாய் இருக்கக்கூடியது இந்த திருந்தாதார்களையும் திருத்துகிறது அப்படிங்கிற செல்வம் தானே. அப்படி அவர்களது ஞான விளக்கத்தை நோக்கும் போது பரத்வம் தோன்றும். அவர்கள் சம்சாரிகளோடு கலந்து பழகும்படியை பார்த்தால் சௌலபியம் தோன்றும். ஆக இவற்றை எல்லாம் சிந்தை செய்வாருக்கு வருத்தங்கள் தீர்ந்து மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமும் வேண்டுமோ? நிச்சயம் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அப்போ திருத்தக்க செல்வம் அப்படிங்கிறதுக்கு உட்புகுந்து ஆராய்ந்து அறியக்கூடிய சீரிய பொருள் அப்படின்னு சொல்றார்கள். நம்முடைய சம்பிரதாயத்திலே விவகாரங்கள் எல்லாம் திரு அப்படிங்கிற சொல்லினுடைய சேர்த்தியாலேயே மிக சிறப்பு பெற்றிருக்கின்றது. எப்படி சொல்றோம்? திருமஞ்சனம்னு சொல்றோம், திருவடின்னு சொல்றோம், திருத்துழாய் அப்படின்னு சொல்றோம், அதே போல திருவாராதனம் அப்படிங்கிறோம், திருக்கண் வளர்வது அப்படிங்கிறோம். நம்மாழ்வார் பிரதம பிரபந்தத்திலே திருமால் உருவொக்கும் மேரு அம்மேருவில் செஞ்சுடரோன் திருமால் திருக்கை திருச்சக்கரம் ஒக்கும் அன்னகண்டும் திருமால் உருவோடு அவன் சின்னமே பிதத்தா நிற்பதோர் திருமால் தலை கொண்ட நங்கட்கு எங்கே வரும் தீவினையேன்னு பாசுரம் அருளியிருக்கார். அப்படின்னா இதுல என்ன அர்த்தம்? இதில் திரு என்னும் சொல் நிரம்பி இருக்கிறது என்கைக்காக இந்த பாட்டை நாம் எடுத்து காட்டினார்கள் இந்த பூர்வர்கள் அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. திருமால் தலை கொண்ட அப்படிங்கிற இடத்துல மால் என்னும் சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா வியாமோகம் அப்படின்னு அர்த்தம், மிகுந்த ஈடுபாடு. அதனால திருவை சேர்த்தார் ஆழ்வார். அந்த அதிசயத்தை காட்டுறதற்காக இந்த பாசுரத்தை இப்ப எடுத்து இந்த பாசுரத்திற்கு தகுந்தபடிக்கு காட்டுகிறார்கள் பூர்வர்கள். ஆக திருத்தக்க செல்வமாவது அப்படின்னா திரு அப்படிங்கிற சொல் சேர்த்தியினால் விளைந்த சம்பிரதாய செல்வம். இப்படிப்பட்ட விலட்சண சம்பிரதாயத்திலே நாம் ஜனிக்க பெற்றோமே அப்படின்னு சிந்தனை செய்ய 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 வருத்தமெல்லாம் தீர்ந்து நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறார். அல்லது திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு ஆழ்வாரும் கஸ்ரீஹி ஸ்ரீயஹா அப்படின்னு ஆழவந்தாரும் சொல்றபடிக்கு செல்வமே திருத்தக்க செல்வம். நம்மாழ்வார் சுவையன் திருவின் மணாளன் அருளி செய்தார். அப்படி அங்கே வியாக்கியாத்ரு சார்வபௌமர்கள்லாம் என்ன சொல்றார்கள்? சுவையன் அப்படின்னா பரம ரசிகன். இந்த ரசிகத்துவத்துக்கு ஊற்றுவாய் சொல்றது எது அப்படின்னு கேட்டா திருவின் மணாளன், பெரிய பிராட்டியார், அகலகில்லேன் என்ன பிறந்தவள் அப்படின்னு காட்டுறார்கள். ஆக திருத்தக்க செல்வம் என்பதை பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு நமக்கு காட்டுறார்கள். அப்படி இந்த செல்வத்தையே நாம் பெற்றிருக்கின்றோம், சிந்தனை செய்யும்படியாக நாம் இதிலே பிறந்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா அதை நினைக்க நினைக்க நமக்கு எப்படி வருத்தமெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி தானே உண்டாகும். அதிலே சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறத மிக அழகாக காட்டி கொடுக்கிறார்கள். இந்த பாசுரத்திற்கு ஏற்ற திவ்ய தேசம் அப்படிங்கிறதும் மிக அழகான திவ்ய தேசம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படிங்கிற அந்த பாசுரத்திலே இந்த திருக்கண்ணபுரம் என்கின்ற திவ்ய தேசத்தையே நாம் மிக வெகுவாக அனுபவிக்கலாம். 8ஆம் பத்திலே பெரிய திருமொழியிலே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது திருக்கண்ணபுரம் தேசத்துக்கும் அந்த எம்பெருமானுக்கும் தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்னல் அப்படின்னு காட்டுறார். தேவகிக்கு மகனாய் பிறந்தான், பிறந்த க்ஷணத்திலேயே தந்தை கையிலே விலங்கு அரும்படிக்கு செய்தவன் அப்படின்னு. அப்படி தேவகிக்கு பிறந்த ஒருத்தி மகனாய் பிறந்து என்று சொன்ன உடனே அடுத்த பாசுரத்திலேயே ஆழ்வார் மாரிமாக்கடல் வளைவனருக்கு இளையவன் அப்படிங்கிறார். அப்போ யசோதையினுடைய மகனாய் வளர்ந்தது அப்படிங்கிறத ஒருத்தி மகனாய் வளர்ந்தது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அடுத்த பாசுரத்திலேயே காட்டுறார். நிறைய பாசுரங்களிலே தாய் எடுத்த சிறுகோலுக்கு உழைந்து ஓடி தயிருண்ட வாய் துடைத்த மகனுக்கு அப்படின்னு சொல்றதுனாலே இவர் திருவாய்ப்பாடியிலே வளர்ந்தான் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே அனுசந்திக்கலாம். ஆக பிறந்தது ஒரு இடத்திலே வளர்ந்தது ஒரு இடத்திலே அப்படின்னு சொல்றதுனாலே இது நேராக
குறிக்கப்படும்படியான ஸ்பஷ்டமாக குறிக்கப்படும்படியான தேசம், ஆழ்வார் காட்டி கொடுக்கக்கூடிய தேசம் திருக்கண்ணபுரம். கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னே இந்த கஷேத்திரத்துக்கு பெயர். கண்ணன் எம்பெருமானே இங்கே எழுந்தருளி இருப்பதாகவும் நமக்கு பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். ஆக திவ்ய தேச அனுபவத்திலே திருக்கண்ணபுரம் என்றும், ஆச்சாரிய அனுபவத்திலே ஆச்சாரியர்களுடைய கீர்த்தியை எல்லாம் நாம் பாடினோம்னு சொன்னால் வருத்தம் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி நிச்சயம் அடைவோம் என்னும் நமக்கு இந்த அனுபவம் இன்று கிடைத்தது. அடுத்த அனுபவம் அடுத்த பாசுரத்திலே கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.